Hi students, in this video you are going to learn about chapter 14 continuation. First you are going to learn about characteristics of constructors. So previous videos la constructor na enna destructor na enna nu paathirpinga. Just na recall pandren. Constructor அப்படினா it is also a function. So constructor destructor அப்படின்றது it is a function. constructor எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மெமரி வந்து அலாட் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். அலாட் பண்ண மெமரியை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். The name of the constructor must be same as that of the class. So constructor அப்படின்றது ஒரு function. So மற்ற ஃபங்க்ஷனுக்கும் constructor ஃபங்க்ஷனுக்கும் என்ன வேரியேஷன்ஸ் அப்படின்னா constructor ஃபங்க்ஷனோட நேமும் கிளாஸ் நேமும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த constructor ஃபங்க்ஷன் நம்ம வேல்யூஸ் வந்து வேரியபிள்ஸுக்கான வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த constructor ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். No return type can be specified for constructor. ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்புமே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம அந்த நேம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டரோட அந்த நேம் மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். A constructor can have parameter list. ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா it is also a function. அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தானே. அப்போது நம்ம சில டைம் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் parameter நம்ம இல்லாமல் வச்சுருப்போம். அதாவது வித்தவுட் parameter we can use the constructor. some cases நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், parameters வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ we can also have a parameterized constructor. The constructor function can be overloaded. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக இருக்கும். பட் அதுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து எதுவுமே இருக்காது. அதாவது எந்த ஒரு பேராமீட்டரும் இருக்காது. இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்திங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்கும். இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்திங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். பட் இங்கே என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து சேமாக இருக்கும். பட் அதுக்கு கொடுக்குற அந்த பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ we can able to overload the constructors. Next one, they cannot be inherited but a derived class can call the base class constructor. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், பேஸ் கிளாஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரைவ்டு கிளாஸில் வந்து நம்ம அதை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். பட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. பட் இங்கே நமக்கு இன்னொரு ஒரு வே இருக்குது. என்ன அப்படின்னா பேஸ் கிளாஸில் யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்டரை அந்த பேஸ் கிளாஸோட டிரைவ்டு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் நம்மளால் செய்ய முடியும். பட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. The compiler generates a constructor in the absence of a user defined constructor. ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது சில டைம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரைட் பண்ண மாட்டோம். கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் க்ரியேட் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், இம்ப்ளிசிட்டாக அதுவே ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். நம்ம மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாக நம்ம இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வைக்கலை, நம்ம க்ரியேட் பண்ணலை, நம்ம ப்ரோக்ராமில் இல்லை அப்படின்னு சொன்னால் கம்பைலர் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கும். Compiler generated constructor is public member function. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே எந்த ஒரு டேட்டா மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, மெம்பர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கான விசிபிலிட்டி மோட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ விசிபிலிட்டி மோட்னா என்னென்ன இருக்குது, பப்ளிக், ப்ரைவேட் அண்டு ப்ரொடெக்டட். ஸோ நம்ம எந்த ஒரு விசிபிலிட்டி மோடும் கொடுக்கல அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் அப்படின்னு நம்ம ப்ரைவேட்னு எடுத்துக்குவோம். டிஃபால்ட்டு விசிபிலிட்டி மோட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட். இப்போ மோஸ்ட்லி வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்ம அதுக்கான விசிபிலிட்டி மோட் பார்த்திங்கன்னா பப்ளிக் தான். ஸோ எப்பயுமே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை பப்ளிக் விசிபிலிட்டி மோட் கீழே தான் நம்ம வந்து கொடுப்போம்.
Next one, the constructor is executed automatically when the object is created. ஸோ எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், நம்ம அந்த கிளாஸ்க்கு எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம தனியாக வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், இன்வோக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எப்போல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். A constructor can be used explicitly to create new object of its class type. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன டேட்டா மெம்பர்ஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாத்துக்கான மெமரிஸ் எல்லாம் வந்து அலாட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது characteristics of a destructor. The destructor has the same name as the class prefixed by the tilde character. So destructor is also a function. So destructor அப்படின்றது அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம வேறு ஃபங்க்ஷனோட நம்ம வேரி ஆக்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, டெஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷன் நேமோ கிளாஸ் நேமோ சேமாக தான் இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் நேமும் டெஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக தான் இருக்கும். பட் என்ன வேரியேஷன் அப்படின்னா, அந்த நேமுக்கு முன்னாடி ஒரு டில்டு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். The destructor cannot have arguments. இப்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம parameters நம்ம கொடுக்கலாம், அதை ஓவர்லோட் பண்ணலாம். பட் டெஸ்ட்ரக்டரில் நம்ம we cannot able to give the parameters. ஸோ parameters கொடுத்தா தான் நம்மளால் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ there is a no parameters for a destructor. அதே மாதிரி டெஸ்ட்ரக்டர்லாம் வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. It has no return type. ஸோ டெஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து ரிட்டர்ன் டைப்பே கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கும் ரிட்டர்ன் டைப் எதுவும் கிடையாது, டெஸ்ட்ரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், destructors cannot be overloaded. So as I said earlier, destructors வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி நம்ம ஓவர்லோட் பண்ண முடியாது. In the absence of user defined destructor, it is generated by the compiler. So constructor நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வைக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டெஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கும். The destructor is executed automatically when the control reaches the end of class scope to destroy the object. ஸோ எப்போ வந்து இந்த destructor function execute ஆகும் அப்படின்னா, அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல அதோட ஸ்கோப் வந்து எண்ட் ஆகும்போது, அதாவது அதோட லைஃப் டைம் வந்து எண்ட் ஆகும்போது இந்த destructor function வந்து எக்ஸிக்யூட் ஆகும். They cannot be inherited. ஸோ கன்ஸ்ட்ரக்டரும் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது, அதே மாதிரி டெஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனையும் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மெமரி வந்து அலாட் பண்ணுறோம். அந்த அலாட் பண்ண மெமரியை அந்த ஆப்ஜெக்டோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அந்த மெமரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீ பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வேறு ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இட் ஃப்ரீ அப் த ஸ்பேசஸ். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இது அலாட் த மெமரி, டெஸ்ட்ரக்டர் அப்படின்னா இது டெஸ்ட்ராய் த அலாட்டட் மெமரி. ஸோ இந்த வீடியோவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்டர் ஸோ இதை பற்றி லேர்ன் பண்ணிங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.